முன்னொரு காலத்தில் குணசீலன் என்ற ஒரு வியாபாரி இருந்தான். அவன் முருகனின் தீவிர பக்தன். அவனுக்கு நிறைய செல்வம் இருந்தது. ஆனால் அவனிடம் ஒரு தீய குணம் இருந்தது. அதுதான் அளவற்ற கோபம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவன் கோபப்படுவான். இதனால் அவனது நண்பர்களும் உறவினர்களும் அவனை விட்டு விலகத் தொடங்கினர். மனம் வருந்திய குணசீலன் ஒரு ஞானியைச் சந்தித்து தன் குறையைச் சொன்னான். அந்த ஞானி சிரித்துக்கொண்டே, "இன்று தேய்பிறை சஷ்டி. இந்நாளில் நீ முருகனை தரிசித்து வா, உனக்கு விடை கிடைக்கும்" என்றார். குணசீலன் அருகிலிருந்த முருகன் கோவிலுக்குச் சென்றான். அங்கே ஒரு பெரியவர் முருகனின் திருவுருவச் சிலைக்கு முன் அமர்ந்து உருகிப் பாடிக்கொண்டிருந்தார். அவரிடம் குணசீலன், "ஐயா, வளர்பிறை சஷ்டிதான் விசேஷம் என்பார்கள். இந்த தேய்பிறை சஷ்டியில் நாம் ஏன் வழிபட வேண்டும்?" என்று கேட்டான். அந்த பெரியவர் ஒரு விளக்கைக் காட்டிச் சொன்னார். "மகனே, வளர்பிறை சஷ்டி என்பது நம்மிடம் இல்லாத நற்பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு. ஆனால் தேய்பிறை சஷ்டி என்பது நம்மிடம் ஏற்கனவே இருக்கும் தீய குணங்களை அழிப்பதற்கு. வானில் நிலவு தேய்வது போல நம்மிடம் உள்ள கோபம், பொறாமை, அகந்தை ஆகியவற்றை ஒவ்வொன்றாகத் தேய்த்து முருகனிடம் ஒப்படைக்க வேண்டும். சூரபத்மன் தன் ஆணவம் அழியப்பெற்று முருகனின் காலடியில் சேவர் கொடியாக அமர்ந்தது போல அன்று முதல் குணசீலன் தன் கோபம் வரும்போதெல்லாம் முருகனின் சரவணபவ மந்திரத்தை சொல்லத் தொடங்கினான். நிலவு தேய்வது போல அவனது கோபமும் படிப்படியாக தேய்ந்து மறைந்தது. அவன் அமைதியான மனிதனாக மாறினான். கதையின் நீதி: தேய்பிறை சஷ்டி என்பது வெறும் விரத நாள் மட்டுமல்ல, நம் மனதிலிருக்கும் எதிர்மறை எண்ணங்களை, நெகட்டிவ் தாட்ஸ், முருகனின் வேல் கொண்டு அழித்து மனத் தூய்மை பெறும் நாளாகும்.